Hi friends, welcome to Nilan Study Circle. Very good afternoon to all. ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்லேருந்து குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 161 வேக்கன்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு எத்தனை பேரை வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1:3 ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டு 3 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 483 அப்படிங்கிற மாதிரி அந்த பேஸஸில் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது 40 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் அட்டன் பண்ணினாலே வந்துட்டு 18 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்ஸ் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்கப்படும்னு பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், உங்களுடைய ஓன் ப்ரொஃபைல், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸஸில் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் அவங்களுடைய லிஸ்ட் இது தான். ஸோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கலாம். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது முடிச்சதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் ஓரல் டெஸ்ட்னுடைய ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1:2 ஆர் 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டும் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஃபெயில், நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு வில் பி கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வில் நாட் பி அட்மிட்டட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன், அடுத்த செலெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களை அட்மிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனும் வந்துட்டு அனுப்பப்படாது. ஸோ நீங்கள் வந்துட்டு வெப்சைட் மூலிமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஆர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இமெயில் ஐடியோ எஸ்எம்எஸ் நம்பரோ ஏதாவது வந்துட்டு இன்வேலிடாக கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்துட்டு உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கமிட்டி ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகலைனாலும் வந்துட்டு வருத்தப்பட வேண்டாம். நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயே ஆகட்டும் இன்டர்வியூ போஸ்ட்லேயே ஆகட்டும் இந்த வருஷம் நமக்கு நம்பர் வரல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ படிச்சுட்டே இருங்க, எதையும் வந்துட்டு ட்ராப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் கிளியர் பண்ணவங்க அடுத்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களை தயாரிப்படுத்திக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அண்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.